என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் மிக தெளிவாக சொல்றேன், ஆனா வசீலா சொல்றேன். நான் மாற்றம் என்று சொல்ல வந்தது ஒரு வெளிப்படையான மாற்றத்தை, வெளிப்படையான மாற்றம். பள்ளிக்கு ஆட்கள் கூட தொலைவாராங்க என்பது ஒரு வெளிப்படையான மாற்றம். எங்களோட ஊர்ல ஜகாத்து கொடுக்கிற மக்கள் கூடி இருக்கிறாங்க, ஒரு வெளிப்படையான மாற்றம். எங்களோட ஊர்ல ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போற மக்கள் கூடி இருக்கிறாங்க, இது ஒரு வெளிப்படையான மாற்றம். எங்களோட ஊர்ல பெண்கள் எல்லாம் அபாயா போடுறாங்க, இது ஒரு வெளிப்படையான மாற்றம். இந்த மாற்றத்தினால் எந்த இஸ்லாத்தை நாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த இஸ்லாம் என்ன பார்க்கிறது? பவையும் முசல்லி, தொழக்கூடிய மக்களுக்கு வயலந்த நலன். நான் எல்லாம் தொழுவோம், எல்லாரும் எங்களை பார்த்து குரான் சொல்றவர்களுக்கு வழி நாசம் தான். யாருக்கு பள்ளிக்கு வெளியே தான் வேறு சப்புதான். 8 மணிக்கு 8:15 ஷாப்புக்கு 8:30 தராவி ஆரம்பிச்சு 9:30 மணிக்கு முடிச்சுட்டு எங்களை பார்த்து எத்தனையோ நோம்பாளிகள், கம்பின் சாரிங்க, உப்ப சாரிங்க, எத்தனையோ நோம்பாளிகள் நோம்பு முடிக்கிறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோம்பு பாலத்துக்கு வந்துதான் என்ன செய்யணும்? ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு ஒரு ஃபாஸ்டிங் பிளட் செக்அப் பண்ணிட்டு 12 பசி 12 எந்த மாற்றமும் இது வெளிப்படையான நோம்பு. நோம்பு முடிக்கிறாங்க மட்டுமல்ல, ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்டும் நோயாளியும் 12 தான் சொல்லுவேன், சாப்பிடாம குடிக்காம பசியில இருந்துட்டு போயிட்டு கையை கொடுத்து செய்யறாங்க, செக் பண்ணி பார்க்கிறாங்க. பசியில் இருந்து நோம்பல்ல, அது நோம்புடைய வெளிப்பாடு. எத்தனையோ பேர் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இஹ்ராம் கட்டிட்டு போறாங்க, அவங்களோட சத்தம் வாய்ஸ் இருக்கிற SW அது இப்படித்தான் அலையாத்தான். அந்த சத்தம் தலைக்கு மேல போறதுக்கு முன்னால வானலோகத்திலிருந்து சத்தம் கீழவரும் லா லப்பைக்க வலா ஸஅதீக், லா லப்பைக்க வலா ஸஅதீக், லப்பைக்க இல்ல ஸஅதீக் ஏற்றுக்கொள்ள பழகினேன். சத்தம் எங்க போகுது? சத்தம் இவ்விடத்திலிருந்து எடுப்பாங்க, மேலிருந்து சத்தம் கீழே வந்துடும். என்ன குர்ஆன்ல சொல்லப்பட்டது? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கிணத்துல போட்டாங்க. கிணத்துல கொண்டு போட்டா மேலிருந்து ஒருத்தர கீழே போட்டா அந்த கீழே வந்து விழுவதற்கு முன்னால வானலோகத்திலிருந்து செய்தி வருது யாருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு பயப்படவா நாங்க ஒவ்வொருவரும் இருக்கோம். فلما ذهبوا به وأجمعوا أن يجعلوه في غيابة الجب فأوحينا ناقة وحي الكتب. நீங்க பயப்படவா நாங்க ஓடுறோம். மேலிருந்து ஒரு சாமான் கீழே வாரத்துக்கு எவ்வளவு நேரம் இருக்குமோ அதை விடவும் வேகமாக யாரை செய்து முடிச்சது? ஒரு பெண்மணி வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி வீட்டுக்கு வந்து சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி வீட்டுக்கு வந்து நபியுடைய காதுல ரகசியம் பேசுறாங்க. பக்கத்தில் இருக்கிற அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்னமோ சொல்றா. இந்த பெண்மணி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹோட பேசுற ரகசியம் ஆனா யாருக்கு தெரியாது? அன்னை ஆயிஷாவுக்கு தெரியாது. அவ சொல்லி போட்டு காதை எடுக்கல, வாயை எடுக்கல, நபியுடைய காது கிட்ட இருந்து சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மேலிருந்து வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு சொன்னாங்க, قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي الى الله والله يسمع تحاوركما. سبحان الله. சத்தம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற சத்தம் இந்த தலைக்கு மேல போறதுக்கு முன்னால லா லப்பைக்
அலைக்க வலா ஸஅலைக். இது ஹஜ்ஜுடைய விருத்தம். ஹஜ்ஜுடைய தொழக்கூடிய மக்கள் எல்லாம் முஸ்லிம்கள் அல்ல. யாருடைய தொழுகையில உள்ளச்ச விரைச்சம் இருக்குமோ என்ன அவங்க தான் அது அஃப்லஹல் முஃமினூன். நீங்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். நீங்கள் வெற்றி பெறுவார்கள் சொல்லணுமா? அஃப்லஹன்றது மாவி இறந்ததா இருக்க பொழுது பொறக்க இருக்கிற முஃமினுக்கு அல்லாஹ் சொல்றான், நீ வெற்றி பெற்று விட்டாய். நீங்கள் வெற்றி பெறுவார்கள் அல்ல, நீங்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். قد أفلح من تزكى قد أفلح من زكاها. வெற்றி பெற்று விட்டார்கள். இதுக்கு பிறகு ஒரு முக்மினா ஒருத்தர் பிறந்து வாழ்ந்தாலும் அவருக்கு அல்லாஹ் சொல்றான், நீ வெற்றி பெற்று விட்டாய். ஆனா முக்மீனுடைய சிஃபாத் என்ன? முக்மீனுடைய பண்பு என்ன? முதலாவது பண்பு அவருடைய தொழுகையில உள்ளச்சம் நிறையச்சம். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். உள்ளச்சத்தோடு இறையச்சத்தோடு அவருடைய தொழுகை இருக்கும். அது அவர்கள் நீங்கள் என்பதற்கு அடையாளம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அப்படிப்பட்ட தொழுகை நசீபாக்குவார். வாழ்க்கையில பழகும். நான் சொல்ல வாழ்க்கையோட எங்களை தொழுகைக்கிறார், எங்கள் இபாதத்துகள் பொதுவா எல்லாம் இபாதத். எங்க மாநிலமா சொல்றது எனக்கு நான் சொல்லிக் கொள்ளணும். எங்களை இபாதத் எல்லாம் ஒரு சடங்காக மாறி ரூஹி வாங்க சொன்னாக்கி நோக்கப்பிடி வாங்க சொன்னாக்கி வெள்ளிக்கிழமை கடை மூன்றது பகலியாச்சு முடிப்பட்டாச்சு. எங்களை தொழில் அப்படித்தான் பள்ளிக்கு வந்தா அதுல பின்னு கொடுக்க கிடைப்பாங்க. எல்லா பள்ளியிலும் இந்த தொழிலுக்கு ஆறு என்னமா செய்வாங்க, அவங்க ஓடிக்கொண்டு வந்து அப்படியே ஓடுவாங்க. ஸ்பீடா ஓடிக்கொண்டு வந்து அர்த்தம் எங்க போறாங்க. ஒரு கூட்டம் சேர்ந்து போறாங்க. இது அவங்க விளங்கி செய்யறாங்கன்னா சத்தத்துக்கு செய்யறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், கூட்டல் இருக்கிறாங்க எப்பயுமே. அவங்க ஆடு மாடு ஒட்டகங்கள் மாதிரி தான். இந்த குர்ஆனுடைய ஓசை அவர்களுக்கு ஆடு மாட்டுக்கு அந்த ஆட்டையும் மாடுகளையும் மேய்க்கக்கூடிய இடையுடைய சத்தத்தை போல். مثلهم كمثل الذي ينعق بما لا يسمع إلا دعاء ونداء صم بكم عمي وهم لا يعقلون. கிரகிக்க மாட்டாங்க. என்ன சொல்றாங்க? சத்தம் மட்டும் கேட்கும். என்ன மன்னிச்சுக்கோங்க, இந்த ஹாபிசுமார் ஓதுற குர்ஆன் எல்லாம் நன்மை கிடைக்கும். நன்மை நன்மைக்கு தொடர்பு வர நன்மைக்கு எவ்வளவு இருக்கு? ரோட்ல வாழைப்பழம் தோலத்தை யூஸ் பண்ணா சொல்றேன். ஒரு அனாதை தலைவரன் தொழுகை குர்ஆனோட நன்மைக்கு மட்டுமல்ல, குர்ஆனை கொண்டு வாழ்க்கையில் அந்தரங்கம் மாறும். வாசிக்க வேண்டாம். குர்ஆனுடைய ஒரே ஒரு ஆயத்தை ஓதி ஒரு இமாம் ஒரு இரவை கடத்திட்டான்.
குர்ஆன் ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. ஒரு துஆவை ஓதி ஒரு சுஜூத நடத்திட்டாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல எங்க கூட்டத்தில் கண்டாங்க. அவங்க சொன்னாரு, அவர் நான் போன நாளையிலிருந்து கனடாவுக்கு போன நாளையிலிருந்து எனக்கு நைட் டியூட்டி தான். என்ன டியூட்டி? காலைக்கு தூக்கம் முழுவதும் தூங்கல வாழ்க்கை இல்ல. வீட்டில் இருக்கிறதுக்கு நிம்மதியான தூக்கம் விட்டாரு. நைட் டியூட்டி ஆனா வீட்டிலே தான் புள்ள சத்தம் வச்சோம், அதோ நோய் வரும், அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நல்ல தூக்கம். என்னடா டியூட்டி அது? நான் மெஷின் ஆபரேட்டர், இது ஆபரேட்டர் மெஷினை போட்டுடுவோம், மெஷின் வேலை செய்யும், நான் பேசாம தூக்கு சும்மா இருந்தா குடிப்போம். மெஷின் ஓடினா தூக்கம், நின்றா என்ன எங்க கால அதுக்கு தான் பழக்கம் வைக்கணும். சத்தம் இல்லாம தூக்கம். எப்ப சத்தம் நிற்குமோ அப்ப நின்றுடும். அதனால ரீஸ்டார்ட் பண்ணிட்டு மறு தூக்கம். சில நாளைக்கு போட்ட வசனம் அப்படியே வேலை செஞ்சு கொண்டே இருக்கும். சுபஹ்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானி பஅத மா அமாத்தனா எழுப்பும் வரைக்கும் என்ன உங்களே அப்படி தூக்கம் கிடைக்கும். வாழ்க்கை ஒரு நாள் தஹஜ்ஜுத் மிஸ் ஆகிடுங்க. ஒரு கிதாப் எழுதிது, ஒரு பொம்பளை வந்தா காதியா கல்யாணம் முடிச்சிருக்கோம், நிக்காஹ் செஞ்சது கூட காதியாக வந்தாங்க. வந்தா அவட கம்ப்ளைண்ட் தெரியுமா? அவட கம்ப்ளைண்ட் எனக்கு டிவோர்ஸ் வேணும். தொழிற்காரர்கள் இதெல்லாம் இதை பற்றின பேச மாட்டேங்க. எனக்கு டிவோர்ஸ் வேணும். டிவோர்ஸுக்கு பல காரணங்கள். டிவோர்ஸ் மார்க்கத்தில் ஷரீஅத்தில் சில விஷயங்களுக்கு கேட்கு. டிவோர்ஸ் என்பது ஹராம் இல்லை, கேட்கு. ஒருத்தர் கல்யாணம் முடிச்சாங்க, அவங்க வாய் சரியான சில மக்களுக்கு அது இயற்கையான நோய். எது? அது வயிற்றிலிருந்து வரக்கூடிய ஒரு வியாதி. நான் அந்த பெண் அந்த மாப்பிள்ளையோட தியாகத்துறைக்கு மாறணும். மாறுபட்டு அது ஒரு ரீசன். அவருக்கு சரீரத்தில் அனுமதி இருக்குது. ஒன்றோ மாப்பிள்ளை வைத்தியத்துக்கு ஒரு டாக்டர் போகணும். நம்ம தியாகம் பண்ணிட்டேன். அப்ப ஒரு பொம்பளை வந்து சொன்னா எனக்கு டிவோர்ஸ் வேணும். காசியார் கேட்ட இந்த குடும்பம் டிவோர்ஸ் காரணம் என்ன? இவர் சரியான குழந்தை, எனக்கு தூங்கில பாருங்க. யாருக்கு யாருக்கு நிறைய வச்சாருந்தா இதுவே வண்டி என்ன அந்த கண்ணண்ணாவை கருதி அந்த ரேட் இருக்கிற இங்கிலீஷ்காரண்ட காலத்துல கொண்டு வந்து ட்ரெயின் இருக்கிறது. சத்தமா சத்தம் எனக்கு தான் தூங்கலாம், எனக்கு டிவோர்ஸ் வாங்கினது தெரிய. ஆசியாவும் கொஞ்சம் ஒரே புத்திசாலி, கொஞ்சம் எரிய தலைவர். அவ்வளோ தலைவர் கேஸ் அடிச்சா கொஞ்சம் முன்னுக்கு கொடுப்போம் ப்ளீஸ் முன்னுக்கு. அப்ப ஆசியார் சொன்னாரு அந்த பொம்பளைய பார்த்து, சரிம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு அல்லாதான் போகும், எப்படித்தான் நீ தூக்குறையோ தெரியா, அல்லாவோட உதவி செய்யறது சொல்லி போட்டு அவர் சமாளிச்சு சொன்னாங்க. 3 மாசத்துக்கு போடுவா, நான் உடனே என்ன செய்வேன், டிவோர்ஸ் வந்துட்டு. சரி 3 மாசம் ஆச்சு, ஃபைன் மேல வருது, பொம்பளையே காணும். யாருக்கணும்? பொம்பளையே காணும். சரி கொஞ்ச நாள் போயிட்டு 5-6 வருஷத்துக்கு போறது அதான் பொம்பளை மதுவாங்க. 3 மாசத்துக்கு போறது வருஷம். இப்ப வாழ என்ன செய்தி? இது இப்ப வேற ஒரு கேஸ் தான். என்ன கேஸ்? இல்ல அந்த மாப்பிள்ள மௌத்தா போயிட்டாங்க. இப்ப இன்னும் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், அவருக்கு புறத்த போகுது இல்லை, அதான் புறத்த போகுது. அதனால என்ன நடக்குது?
சட்டத்துக்கு பழக்கத்தோடு. நான் ஒரு நாள் இதை பயன் செஞ்சேன், வெறுமனே பண்ணிட்டேன், நோக்குல தான் போகவில்லை. அப்ப அன்றைக்கு மதுரை தொடர் அரபி தெரிவித்தார். யாரு? ஒரு அரபி தெரிவித்தார். அந்த அரபு நாட்டில் எல்லாரும் இந்த தக்பீர் வைக்கிறேன், தக்பீர் அதாவது ஒரு ரக்காத்துல இன்னும் ஒரு ரக்காத்துக்கு எழுதுற தக்பீர் நீட்ட மாட்டாங்க, அல்லாஹ் அக்பர் செய்ய மாட்டாங்க. கீழே இருந்து மேலே வரைக்கும் எழுதுறதில்லை, நீட்டுறது. அவர் அல்லாஹ் அக்பர் இஷா தெரிவிக்கக்குள்ள மூணாவது ரக்காத்துல மேலே அல்லாஹ் அக்பர் வந்து அவர் எங்க வந்தாரு? இதுக்குள்ள மஹ்மூத் ஆரம்பிச்சுமா மூணு கூட்டம், ஒரு கூட்டம் உட்கார்ந்தாங்க, கொஞ்சம் பேர் எடுத்து நேரம் வந்துட்டாங்க, கொஞ்சம் பேர் நடுவு நிற்கிறாங்க. இது விளங்கி செய்யறதா சட்டத்துக்கு செய்யறதா? அல்லாஹ் என்னை உங்களை மன்னிப்பான். எங்களோட தொழுகை, எங்களோட நோம்பு, எங்களோட ஹஜ்ஜி, எங்களோட வணக்கம், எங்களோட இபாதத்து எல்லாமே ஒரு சடங்கு, சட்டத்துக்கு நாங்கள் செயல்படுறோம். இந்த தொழுகைய, இந்த நோம்பு அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறேன்? எல்லாருக்கும் சொல்றேன், குர்ஆனை படி, குர்ஆனை விளங்கு. அஃபலா யததப்பருன குர்ஆன். ஒரு காலத்தில் இருக்கிற வயசானவர்கள் மூத்த மரத்தையே பார்க்கணும். உங்களுக்கு இந்த அல்லாஹ் வந்து எக்ஸ்கியூஸ் கிடைக்கும். எங்களுக்கு அந்த காலத்தில் உலமாக்கள் இருக்கல, வசதி வாய்ப்பு இருக்கல, மதரசாக்கள் இருக்கல. இந்த காலத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு வாலிபருக்கும் எந்த ஒரு பெண்மணிக்கும் அதுக்கு எக்ஸ்கியூஸ் கிடைக்கலாம். ஏன் காரணம்? குர்ஆனை படிக்கணும், குர்ஆனை விளங்கணும். இன்னொன்றுதான் இமாம் பைஹக்கியுடைய ரிவாயத் இருக்குது, கியாமத்தில் அடையாளத்தில் உண்டுதான் கஸ்ரத்துல் ஹுஃபாதி வ கில்லத்துல் ஃபுகஹா. ஹாஃபிஸ்மார் கூடுவாங்க, குர்ஆனுடைய விளக்கக்கூடிய மக்கள் குறைவாங்க. எல்லாரும் குர்ஆன் பாடம், எழுத்துக்கள் பாடம், எழுத்துக்கள் பாடம், ஆயாத்துக்கள் பாடம். குர்ஆனை விளங்கு. சகோதரிகளை தாய்மார்கள் குறித்து குர்ஆனை விளங்கு. மாற்றப்பட்ட தலையகத்துக்கு வாரத்துக்கு முந்தி எப்படிப்பட்ட மாற்றம் எடுத்து வரணும் தெரியுமா? நான் வந்து ஆரம்பத்துக்கு குறித்து பயணிப்போம். மாற்றம் எடுத்து வரணும் தெரியுமா? தபூக் யுத்தத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. தபூக் கிட்டத்தட்ட கடைசியாக நடந்த யுத்தம். அந்த யுத்தத்துல யுத்தம் நடக்கவும் எந்த பர்பஸுக்காக போனார்களோ அந்த பர்பஸ் யுத்தம் இல்லாமலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த யுத்தம் நடந்த நேரம், காலம், இடம் ஒரு வித்தியாசமான காலம். சூடு காலம், அரபு நாட்டு அறுவடை காலம், பொருளாதாரம், நீண்ட தூரம் போகணும், தபூக்கு போகணும், நீண்ட தூரம் பயணம். இவைகளுக்கு மத்தியில தான் இந்த தபூக்குடைய யுத்தம் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க போகணும். பலமையை போல எல்லா சஹாபாக்களும் ஆயத்தமாயிட்டாங்க, போக வேண்டிய யுத்தம் போயிட்டாங்க. ஆனாலும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் அந்த யுத்தத்தில் பங்கெடுத்தார்கள். அறுவடை காலம், நீண்ட தூரம், சரியான சூடு, இதுக்கு முந்தையெல்லாம் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் தானே என்று சொல்லி எல்லாம் மக்கள் ஒவ்வொரு வகையான காரணத்தை அவங்களுக்குள்ளே கற்பனை செய்து கொண்டு யுத்தத்துக்கு போவாங்க. யுத்தத்துக்கு போகாம போனவங்க எல்லாம் யுத்தத்தை முடிச்சுக்கொண்டு, போன பர்பஸை முடிச்சுக்கொண்டு, யுத்தம் இல்லாமலேயே வெற்றி எடுத்துக்கொண்டு, வெற்றியை கொண்டாடி கொண்டு மதீனாவுக்கு திரும்பி வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்ததுக்கு பிறகு இந்த புகாதாக்களுக்கு எல்லாம் ஒரு வகையான இறுதி எல்லாரும் பேய்த்து நிறைய சந்திச்சு, அதுல ரசூலுல்லாஹ் சந்திச்சு, யா ரசூலுல்லாஹ் நாங்க வரையில தலைவலி, நாங்க வரையில ஊர் பொறுத்தவரை இல்லை, நாங்க வரையில பொண்டாட்டி இல்லை, அப்படிப்பட்ட நினைக்கிறோம்.
ஒரு லிஸ்ட் அதிகமாக எனக்கு தெரிகிற லிஸ்ட் ஏன் வரலன்னா பாப்பனை சொல்லுங்க அவன் அப்பனை தெரிய மாட்டேன் ஏன் வரலன்னா உள்ள ஸ்போர்ட் தெரியும் எத்தனையோ காரணம் மாற்றிக்கலாம் இல்லை எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்துக்கு சொன்னாங்க நபியிடத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல மறைமுகமான எய்ம் இல்ல அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு தேவையும் இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் வந்து கொடுத்தாங்க அல்லாஹ் நீங்கள் பார்த்து அவளுக்கு அல்லாஹ் லேசாக்கி ஆனா மூணு சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க நபியிடத்துல யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு எந்த ரீசன் இல்லை நாங்க வராத்துக்கு எந்த காரணமும் இல்லை நம்ம 3 பேரும் பதிலுடைய சஹாபாக்கள் இதுதான் மாற்றம் இதுதான் நீங்க எங்களோட கோபிச்சு கொண்டாலும் பிரச்சனை இல்லை அல்லாஹ் எங்களோட கோபிச்சு கொள்ள கூடாது நாங்க வாரத்துக்கு நீ பராமரிப்புக்கு ரீசன் உண்டு அல்லாஹ் நீ நபி சொன்னாங்க உங்களோட விஷயத்தில் அல்லாஹ் தான் முடிவு செய்யணும் முடிவு செய்யலாம் அல்லாஹ் எடுக்கிற முடிவை நீங்க போதிக்கோ யாரு சொன்னாங்க சும்முள்ளவன் வந்து அதை சொல்லி இதை சொல்லி எல்லாரும் எக்ஸ்கியூஸ் வாங்கி கொண்டு வைத்தாங்க நம்ம 3 பேர் என்ன உண்மையை சொல்றதுக்கு மாட்டி விட்டாங்களோ அல்லாஹ் இறக்க முடியாதானே அல்லாஹ் தெரியும் நல்லோர்களை அல்லாஹ் சோதிப்பான் உண்மையாளர்களை சோதிப்பான் அல்லாஹ் சொன்னார் அப்படியா சஹாபாக்களுக்கு நபிக்கு அல்லாஹ்வுடைய ஆர்டர் அந்த 3 பேரையும் கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வைக்க வாங்குவோம் ஒருத்தர் பேசலாம் ஒருத்தர் சலாஜலாம் நீங்க ஒருத்தருக்கு 2 நாளைக்கு கல்வான சாத்தப்பாடு போகிறோம் ஒருத்தரை கண்டு அவங்களே பேசுறதுக்கு போகிறோம் Facebook என்னவாறு போட்டால் அதுக்கு நீங்க லைக் பண்ணது வரும் சிலாக்களுக்கு தேசமா சஹாபாக்களுடைய உள்ளமெல்லாம் கொதிக்குது இப்படி அப்பா எங்களோட இருந்தோர்கள் எங்களோட இருந்தவரை எங்களோட வாழ்ந்தவரை அல்லாஹ் சொல்றான் வாழணுண்டு அல்லாஹ் வாழணுன்றதுக்கு பிறகு நாங்க யாருமே பேசுறதுக்கு இதான் மாற்றம் யாருமே பேசல அன்னைக்கு வாராங்க போறாங்க தொழுகிறாங்க சுப்ஹானல்லாஹ் பொறுமையான நெருக்கடி وضاقت عليهم الارض بما رحبت وضاقت عليهم انفسهم وظنوا ان لا ملجا من الله الا اليه 40 நாள் பூர்த்தியா தாய்மார்டைய சமூகத்தில் இப்ப கேள்வி 40 நாள் பூர்த்தியா நினைச்சாங்க ரிலீஸ் வரப்போகுது 40வது நாள் ஆர்டர் வருகிறது அந்த 3 பேருடைய மனைவிமாரை பார்த்து நீங்களும் பாய்காட் பண்ண பார்ப்போம் நீங்களும் உங்களோட கணவனை விட்டு பிரியணும் பேசக்கூடாது இது கல்யாணம் முடிச்ச நேற்று கல்யாணம் முடிச்ச சஹாபாக்கள் இல்ல வயசாளிகள் பதில் சஹாபாக்கள் இதுக்கு பேர் மாற்றம் இதுக்கு பெயர் மாற்றம் 3 பேருக்கு ஓடர் 3 பேருக்கு மனைவாருக்கு ஓடர் உங்களோட மாப்பிள்ளை வேணுமா நான் வேணுமா அல்லாஹ் சொன்னா நான் வேணும்னா பேச 3 பேர் ஒதுக்கினாங்க ஒரே ஒரு பெண்மணி மட்டும் பேசி யா ரசூலல்லாஹ் ஏட கணவன் நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற வயசாகி அவருக்கு தனி எதையும் செஞ்சு கொள்ளேனாகி அவருக்கு என் உதவி தேவைப்படுகிறது நீங்க அனுமதி கொடுத்தா மட்டும் நான் அந்த வேலையை மட்டும் அவருக்கு செய்வேன் செஞ்சு கொடுப்பேன் அனுமதி தாங்க கேட்டு சொல்லலாம் அனுமதி கொடுத்ததுக்கு போறது தான் அந்த பெண் இந்த மாத்த நீ கேட்க
இதுதான் மாற்றம். இதுதான் அல்லாஹ் சொல்லிட்டானா என்ற புள்ளையும் மாறும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ளையோட கழுத்துல கத்தியை வச்சாங்க. அந்த சஹாபி பெண்மணிகள் தன்னை கணவன் கழுத்துல கத்தியை வச்சாங்க. வானம் நீங்க வானம் அல்லாஹ் வானம் தான் நீங்களும் வாழுங்க. நானும் நீங்கள் எவ்வளோ காலம் மாத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு உங்களை அல்லாஹ் ஹலாலாக்கிறது அல்லாஹ். இப்ப எனக்கு அல்லாஹ் வாழ விட்டவா? இதுக்குத்தான் சொல்றது மாற்றம். இந்த மாற்றத்தின் பக்கமாகத்தான் அணுகணும். வெளிப்படையான மாற்றம் அல்ல. வெளிப்படையான மாற்றங்கள் வந்தால் இந்த தீன் மக்களுக்கு கிடைச்சிக்கும். அந்தரங்கமான மாற்றம் மக்களுக்குள்ள இந்த தீனம் பற்றி ஒரு நல்லெண்ணம் ஏற்படும். சும்மா கேட்குது இங்க அதை நல்லா ஓதுறாங்க. ஒவ்வொருத்துக்கு வாங்க, ஒவ்வொருத்துக்கு வாங்க. சும்மா கேட்குங்க. குர்ஆன்ல வார மசாலோட கேட்குங்க. பலரங்களே கேட்டுவாங்க. குடுவாங்க வந்து கேட்போம். உங்களோட வீட்டுல நிக்காஹ் வந்து பள்ளியில சட்டமே கேட்டாங்க. பள்ளியில நிக்காஹ் நடக்குது. வெளியே போட்டு இவர் தமிழுக்கு நிக்காஹ் சொன்னார். யாரு யாரு மனதறி மாப்பிள்ள மாத்தல சொல்லுங்க. எங்க கல்யாணம் நிக்காஹ் நடக்குங்க. மாப்பிள்ளைக்கு நியாயமான வசதி மாஷா அல்லாஹ். உங்களுக்கு மாட்டாங்க. இப்ப மாப்பிள்ளைக்கு வசதி நிக்காஹ் நடந்து முடிஞ்சு மாஷா அல்லாஹ் பொண்ணு விட்டால வந்தாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. மாப்பிள்ளையை சுட்டு வெளியே போகக்குள்ள ஒரு ஊர் பள்ளி எது ரோட்டம் இல்லைன்னா ரொம்ப கவனமாக தான் போகணும். ஸ்கீடாகிற ரோட் போற வகையில மாப்பிள்ள அப்படியே அவர் சந்தோஷத்துல அவருக்கு என்ன சந்தோஷத்துல அவரு கால் கீழே வரையில கீழே விழுந்து தலை மட்டும் மாப்பிள்ள முத்தாகி மேலவா சொல்லுங்க. வலிமா சாப்பாட்டை நான் மையத்தூட்டு சாப்பாடாக சாப்பிட்டேன். என்ன சாப்பாடு? மையத்தூடு வலிமா சாப்பா போக்கி வந்து சமைக்கிறது என்ன என்ன நீங்க நியமித்தாங்களே கொடுத்து இருக்கு இது இருக்கு. அவரும் அதே மாதிரி சட்டை விளையாட்டு என்ன வலிமான்னு சொல்லிட்டா பத்தி மருந்து சக்தி இருக்கு. ஆனா கடைசிக்கு முடிச்சது எந்த மாப்பிள்ளைக்கு மலிமாவுக்காக சமைக்கப்பட்ட சாப்பாடு அந்த மாப்பிள்ளையுடைய மையத்தூடி சாப்பாடு அமைக்கும். மாப்பிள்ளை மாப்பிள்ளை மத்திய இவன் முப்பாய். இப்ப என்ன சட்டம் இருக்கும்? இந்த சட்டம் இந்த சட்டங்களைத்தான் இந்த குர்ஆன் அல்லாஹ் சொல்றது. இந்த சட்டம் எல்லாம் குர்ஆனில் இருக்கு. என்ன சட்டம்? அந்த பொன் 4 மாசம் 10 நாள் இதாயிடும். எத்தனை மாசம் சொல்லுங்க? இதா இந்தியா. அது 4 மாசம் 10 நாளுக்கு இடையில இந்த ஒரு கல்யாணம் வச்சு பேசலாம். முடி பிடிச்சு கொடுக்க இல்ல, வலிமா கொடுக்க இல்ல, வார இல்ல, கண் இல்ல, பார்த்து இல்ல, நேரே சந்திச்சு இல்ல, பார்த்தது பேஸ்புக்ல தான். ஒன்றுமே இல்ல. கபில்து நிக்காஹாவுடைய பலன். கபில்து நிக்காஹாவுடைய பலன். 4 மாசம் 10 நாள் யார் இதாக்கணும்? மானியல்ல யாரு? மானியல்ல யார் இருக்கணும்? அந்த பொண்ணுக்கு சில கட்டங்கள்ல 17 வயசு ஆயிப்போங்க, 15 வயசு ஆயிப்போங்க. சரி அவ இதாயிப்போ சரி எப்படியோ இதா அடிச்சிடுவாங்க. அடுத்தது குர்ஆன் சொல்லுது மௌத்தா கூட மாப்பிள்ளைக்கு அவருடைய முழு சொத்தையும் கணக்கு பார்த்து கையில கட்டிந்த வச்சு
சேஃப்டி இந்த தேனா, கையில் இந்த மொபைல் போன், அவரோட இந்த காசி, கையில போட்டிருக்கிற மோதிரம், பேங்க்ல இருக்கிற பணம், ஸ்டாக் இருக்கிற சாமான், அவரோட ஊடு, அவரோட கடை, அவரோட எஸ்டேட், அவர் வேலை செஞ்ச கம்பெனியால் அவருக்கு மௌத்தானுடைய அவருக்கு கிடைச்ச கம்பன்சேஷன், அவருடைய தக்காபுடைய காசு போட்டிருந்தாரு, தக்காபுடைய இன்சூரன்ஸ் இருக்கிற அந்த இன்சூரன்ஸ் உடைய பணம் எல்லாத்தையும் கொண்டு சேர்த்து பூல் பண்ணி அந்த பூல் பண்ணப்பட்ட கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் என்ன வருது? என்ன வருது? பொறுமதியான சொத்து யாருக்கு இருக்குது? மாப்பிள்ளைக்கு இருக்குன்னா மாப்பிள்ளை மண்டைய போட்ட உடனே, மாப்பிள்ளை மௌத்தான உடனே அந்த 8 கோடி ரூபாவுடைய சொத்துல 2 கோடி ரூபாய் அந்த பெண்ணுக்கு சொந்தமாக. யாரு சொந்தம்? உடுக்கவான நீ கலந்தா உடுத்தாச்சு. யாரு சொந்தம்? சொல்லுறேன். உண்ட வாப்பகல்ல இத மௌத்தா போன மையத்துடைய வாப்பவோ பொறுப்புதாரி கார்டியன் முன்னுக்கு நின்று கணக்கு பார்த்து எல்லாத்தையும் கணக்கு செஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு எப்படி ட்ரே எடுத்துக்கொண்டு போனாரோ அதே போல இந்த கணக்கை போட்டு எங்களோட மகன் மௌத்தாக்கிட்ட பிரச்சனை இல்லை, அல்லாவுடைய அவரை பிரகாசமாக இருக்கட்டும், அவருடைய சொத்தங்களை நாங்கள் கணக்கு பார்த்தோம், இவரோ தான் இருக்குது, இவரோ தான் உங்களோட மகளுக்கு எங்களோட மருமகளுக்கு வர வேண்டிய பங்கினை இந்த 5 மருமகளோட ஆற்று இதை வச்சுக்கோ போது கொடுத்துட்டு மரோட 3ஆம் கட்டம் கொடுக்க முடியும். நான் கேட்கிறேன், இது பட்டத்தடி வேளாண்மை நடக்கும். தொண்ணூறே நடக்குமா? இது நடக்கையில் இந்த குரான் ஒரு பகுதி. இந்த குரான் தமாம் செஞ்சு வேறு இது ஓலத்தரப்பட்ட குரான் அல்ல, வாழத்தரப்பட்ட குரான். இந்த குரான் அல்லாஹ் சொல்றான், வலஹுன்ன ரூபு ஓதாய் வலஹுன்ன ரூபு மிம்மா தரக்தும் இல்லம் யகுன் லகும் இல்லம் யகுன் லஹுன்ன இல்லம் யகுன் லகும் வலக். உங்களுக்கு பிள்ளை இல்லை என்றால் நீங்க விட்டுட்டு போன சொத்துல 25% காவாசி யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? அதுவும் காவாசி எப்படி தெரியுமா கொடுக்கணும்? இந்த மாப்பிள்ளை எழுதினாலே 2 மில்லியன் மகன் அதை கழிச்ச அதுக்கு வாங்க மகளை நிர்ணயிக்கிறதுக்கு பிறகு மாப்பிள்ளை மௌத்தாயிட்டால் மகர் வந்து கொடுப்போம். இதே மகளிடம் மகர் வச்சுக்கோங்க, அதுக்கு பிறகுதான் 25% யாரு கொடுப்போம்? நீங்க இப்ப நீங்க பழைய சொல்லியமா கொடுக்கணுமா? பாருங்க அப்படியா? எந்த வகையான குறுக்கு கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் உங்களுக்கு ஏன் கொடுப்போம்? நீங்க கொடுக்க அல்லாஹ் கொடுத்தது. நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் இவ்வளவு தாவா நடக்குது, இவ்வளவு பிரச்சாரம் நடக்குது, இவ்வளவு உலமாக்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு மிம்பர் இருக்குது, இந்த மாற்றத்தை நோக்கி நாங்க எப்ப நகரப்போம்? இந்த மாற்றத்தை நோக்கி நாங்க எப்ப நகரப்போம்? கண்ணியமான உலமாக்களுக்கு சொல்றேன், பொதுமக்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு, சகோதரர்களுக்கு மார்க்கத்தை பத்தி எழுதப்படும். தீன் என்றது வெறுமனே தொழுகை, நோம்பு, ஹஜ்ஜி, அபாயா, ஜுப்பா இருக்கிறது, தாடி இருக்கிறது, இது மார்க்கத்துடைய வெளிப்பாடு. இது ஷியார். அதுல கேட்கலாம். ஆனா அடிப்படை என்னன்னா அந்த இடத்துல வர வேண்டியமா, அந்த இடத்துல வர வேண்டிய மாற்றம். இந்த மாற்றத்தை நோக்கி நாங்கள் நகரும். இந்த மாற்றத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு உதவி
முக்கியமான அப்ப இந்த ரமலான அப்படிப்பட்ட ரமலான அரவணைத்த வைக்கலாம். அன்புக்குரிய சமூகத்திலே பெரியவர்களே, இன்றைக்கு நாம் அவருடைய பேசுகிற தலையங்கம் என்ன நினைக்கிறோம்? என்ன சொல்ற தலையங்கம்? குடும்ப வாழ்க்கையில் பெண்களின் பங்கு. நான் உண்மையை சொல்றேன், இந்த நான் உட்கார்ந்து இருக்கிறதுல ஒரு 75% பவர் இந்த தாயுடைய பவர். நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறதுதான் அதுக்கு அடிப்படையான பின்னணி காரணமாக இருப்பார்கள் பெண்கள். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அந்த நபிமார்களுக்கு பின்னால் இருந்த பெண்களை சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் பேசக்குள்ள 5 பெண்களை சொல்றாங்க. யார் யார் சொல்லுவோம்? சொல்லுங்க. அஞ்சு பெண்கள். ஒன்றே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உம்மா. வஅவ்ஹா ரப்புக இலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவுடைய அம்மா. மூணாவது அல்லாஹ் சொல்றான் ஹஜ்ரத் மூசாவுடைய சகோதரி. அவரை பார்த்தா இங்க என்ன ஆயிடுது? உம்மா சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் சகோதரியை பார்த்து தேடி பாருங்க இருக்கிறார்கள். அவதான் போய் பார்த்துட்டு வந்தா குர்ஆன் வீட்டுக்குள்ள பத்திரமா இருக்கிற போஸ் யாரு? என்ன தம்பி பத்திரமா இருக்கிற குர்ஆன் வந்துட்டு பால் கூட்டத்துக்கு அங்க இருக்கிற எல்லா பெண்களையும் கொண்டு வந்து பால் ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த மூசா அந்த புள்ள பால் குடிக்க தயார். என்ன செய்யுது? மறுத்து எனக்கு وحرمنا عليه المراضع. அங்கிருந்த எல்லா தாய்மார்களுடைய பாலையும் அந்த புள்ள தனக்கு தானே ஹராமாக்கும். அந்த புள்ளை நம்ம ஹராமாக்கும். இந்த நபியாக வர இருக்கிற ஒரு புள்ள சிலை வணங்கிகளுடைய பாலை குடிக்கலாம். அங்கிருக்கிற எல்லா பெண்களும் பால் குடிக்கப்படுற பாயப்படத்தில் யாரு? அந்த சகோதரி சொன்னா எனக்கு ஒரு பொம்பளைய தெரியும், அவன் பால் குடிக்குமோ தெரியும். யாருக்கு? சகோதரி. யார சரி கூட்டி விடுவா பிரச்சனை. அவ போய் உமா கூட்டி வந்தா எந்த உமா உமாக்கு தெரியும் புள்ள சகோதரி தெரியும் உமாக்கு அரசன் ஒப்புக்கு தந்த பிள்ளைக்கு பால் யார் பால் குடிக்கலாம்? காலையில மாலையில பாலைக்கிறது பாலை குடிச்சு போயிட்டு உள்ள அரசன் விட்ட வாழ உலமா தெரிவிக்கிறாங்க. எப்ப ஹராத்த விட்டும் தன்னைத்தான் பாதுகாத்துக் கொள்வார்களோ அப்ப அல்லாஹ் மூசாவுடைய தாயை கொண்டு மூசாவுக்கு பால் கொடுக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு ஹலாலான உணவை கொண்டு அல்லாஹ் கொடுத்தார். இது மூணாவது யாரு? சகோதரி. நாலாவது யாரு? சொல்லுவேன். மனைவி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள். பெரிய ரோல் பிளே பண்ணி 10 வருஷம் இருந்தாங்க. நீ அப்படியே சுமது வரைக்கும் இருந்த சமூகம் அப்படியே புறம்பிலிருந்து மூக்கு வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு பெண் எப்படி அந்த ஆயத்துக்கு விளக்க சொல்லக்கூடிய சஹாபாக்கள்ல அதற்கு உமரது எல்லாம் சொல்றாங்க. எனக்கு ஒரு ஆயத்து ஓதக்கூடிய ஒரே கன்ஃபியூஸா இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து போனாங்க தானே, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து போறாங்க. ஒரு பெண்மணி வந்து சொன்னா, பாப்பா எங்க வாப்பா சொல்றாரு உங்களை வரட்டுமா உங்களுக்கு நோய் தாரத்துக்கு.
மதியல்ல அந்த சம்பவம் குர்ஆன்ல வருது. வரதமா மதியன வஜத அலைஹி உம்மத்தன் மினன் நாஸ் யஸ்குன். அந்த ரெண்டு பெண்கள் வந்து சொன்னா, ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். சரி, அபூ ஸலீஹ் தண்ணியை கொடுத்தாங்க. அந்த ரெண்டு டைத்தாங்க. போறதுக்கு பிறகு ஒரு பொம்பளை வந்து சொன்னா, எங்க வாபஸ் சொல்றோம், உங்களுக்கு வரட்டுமா? யாருக்கு? நான் வரட்டும். வழிகாட்டி எப்படி போகணும்? வழிகாட்டி முன்னு போறாங்க, இது போலாம். வர வேண்டாம் போகணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபிப்பட்டம் கிடைச்சில்ல. இந்த நபிப்பட்டம் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 12 வருஷம் இருக்கு. வாலிபர்களே, சகோதரர்களே, நல்லா புரியும். 12 வருஷம் இருக்கு. இந்த சம்பவத்துக்கு நபிப்பட்டம் கிடையாது. அதுக்கு பரதேசி ஊர் ஈஜிப்ட், மதியனிக்கிற சவுதி அரேபியாவில் சமூக பக்கத்தில். வாலிபர்களே, சகோதரர்களே, குர்ஆனுடைய சம்பவங்கள், கதைகள், படிப்பினை, ஈமானிய உணர்வுகள், ஈமானிய சக்தி, அது வாழ்க்கைக்கு முன்னுதாரணம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை கண்டதுமே கையால பெண்கள் முகக்கவரால மறைப்பது போல ஒரு முகத்தை வச்சு யாரு? அந்த பெண்ணை பத்தி அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, وَجَاءَتْ إِحْدَاهُمَا تَمْشِي عَلَى اسْتِحْيَاءٍ. வெட்க நடை மூட்டவளாக வந்தாள். யாரு? என்ன நடை? சொல்லுங்க. குமர் புன்னைகள் மட்டுமல்ல, பெண்களுடைய நடை வெட்க நடையாகத்தான் இருக்கும். முந்தின பெண்கள் சாரி உடுக்கிற காலத்துல கையை உள்ளுக்கு வச்சு கொண்டு நடந்த நடைக்கு பேரு தான். சொல்லுங்க சொல்லுங்க அம்மா. நடை. இன்னைக்கு அபாயா போட்டுக்கொண்டு நடக்கிற நடைக்கு பேர் என்ன பேர்? கத்தரி. இதை வாங்கி கொடுக்கிற வாப்பா கணவனும் அல்லாஹ்வுக்கு மாற்றணும். எல்லா இடத்திலும் நான் ஒருத்தர் சொல்றேன், யாரும் வச்சுருவாங்க. எல்லா பள்ளிவாசலுக்கு முன்னாலே கடை போட்டு நியூ அரைவல்ஸ் வவ்வால் அபாயா. என்ன பாயா? அதுக்கு பேரே வவ்வால் தரலாம். தந்த அழக மறைக்கிறது கொடுக்கிற பெயர் தான் என்ன? அதே அதான் கிதாப், அதான் மருதா. மருதாவை அழகாய்க்க மருதாவை அழகாய்க்க பேசுறது இது தனி தலைவர். வஜாஅத் இஹ்தாஹுமா தம்ஷி. அல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டிட்டு போக வந்த பெண்மணி வெட்க நடை போட்டு வந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை கண்டவுடனே நின்றாங்க. முகத்தை சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரியான டவுட் பண்ணி இந்த ரெண்டு பேரும் யாராக வைக்க வேணும். அவன் வெட்கங்களை போட்டு வந்த அந்த குர்ஆன் சொல்லுது, நபியுடைய ஹதீஸ் சொல்லுது, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டவங்க அந்த மோசம் முடியும். அப்ப வழிகாட்டி கொண்டு போவோம். ஒரு பெண் பணி கொண்டு நடந்து போவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் தூரம் போனாங்க. இது கேட்ட ஈமானுக்கு உதை வைத்து விடும். இது பொல்லாவது வேற. உங்களுக்கு பின்னுக்கு நடந்து போறதா? மாநிலங்களே யோசிக்கும் கிளாஸுக்கு போராட்டம் யோசிக்கும். குரான் பேசாதீங்க. அப்படி பின்னுக்கு போய் குடும்பத்தை பறி கொடுத்த 100 பேர் நல்லா வைக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லம்மா
நீங்க பின்னுக்கு வாங்க, நான் முன்னுக்கு போறேன், அதான் எனக்கு ஆபத்து, எனக்கு ஆரோக்கியம் தான். எங்க அது டேர்ன் ஆகணும்னா என்ன செய்வோம்? டேர்ன் ஆகிற இடத்த மட்டும் கொடுத்தோம். சரி, நேர வீட்டுக்கு போனாங்க. பாப்பா நோயாளி கட்டில மருத்துவம் கொண்டிருக்கிறனா உள்ள வளர்க்கிற ஒவ்வொரு பாப்பாத்தையும் சொல்றேன், நீங்க கட்டில மருத்துவம். ஒவ்வொரு தாய்க்கு சொல்றேன், நீங்க வீட்டுக்கு இருக்கணும். ஆனா உங்களோட பிள்ளைய பத்தி உள்ள கன்சர்ன், உங்களோட பிள்ளையோட வாழ்க்கையில் உள்ள மாற்றங்கள், உங்களோட பிள்ளையோட வாழ்க்கையில் உள்ள சேஞ்ச், உங்களோட பிள்ளையோட ஆட்டிடியூட், பண்பாட்டு வித்தியாசங்களை சேஞ்ச நீங்க எப்பயும் அப்சர்வ் பண்ணி கொண்டீங்க. ஏற்றக்குள்ள ஒரு நாள் மக்கள் செய்யவே உங்களோட வானத்தால் வரல, உங்களோட பிள்ளை உங்களோட மனைவியில வயிற்ற கிழிச்சு தான் வெளியே நான் பார்க்கலாம். ஏற்றம் அப்படி செய்ய மாட்டோம். யார் சொல்லுவோம்? நான் கனவுலையாவது நினைச்சிக்கல இப்படி இவன் செய்வாங்க சொல்லி செஞ்சு நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு என்ன மதிய போது நீச்சல்னா மண்படலாம் பாருங்களே. நாங்க வேதக்குள்ள அப்படின்னா வளர்ச்சி வைத்து ஏதோ நடந்து நாங்க போனோம், வருடத்துக்கு ஒவ்வொரு போனோம், அங்க போக ஏதோ மந்திரிச்சு கொடுத்தா அந்த சக்தி எதிர்த்து பொருட்களையா கூட்டி வைக்கிறேன். இதெல்லாம் பச்சை போய்க்க. இது பணிய வகுப்பு வீசிய மண்மனாத சொன்ன அங்க ஒன்று தின்ன புது குடி போறல இது பின்னுக்கு அழுவட்டு போற விஷயம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் புரிய பாப்பா அந்த மாமா நோயாளியா கட்டில படுத்து கொண்டிருக்கிறாரு. அப்ப இந்த பொம்பளைக்குள்ள பேச்சொல்லிதான் கையில உதவி செஞ்சிருந்தா அப்பா நஜவுத்தவின் கோவில் வாலினே நீங்க ஈடுபட்டீங்க, புறாவுக்கு தப்பிட்டீங்க, அல்லா அவருக்கு மேலான பாதுகாப்பு செய்வாக்கட்டும், பத்திரமா பேச்சு வாங்க கூலிய கொடுத்து அனுப்பி வச்சப்பா. அனுப்பி வச்சக்குள்ள இந்த பொம்பளைக்குள்ள டேரக்ட் போகும். பாப்பதான் ரொம்ப பார்வைக்கிறோம், எங்க பேசலாம், என்ன லாங்குவேஜ் பேசலாம். அவர் சொன்னா எடுத்தவனே யா அபத் இஸ்தஅஜிரு இன்ன கைர மன் இஸ்தஅஜர்தல் கவியு. நீ பாப்பா இவரை எங்க வீட்டுக்கு கூலிங்களுக்கு அமிச்ச நல்லா இருக்குங்க. 2 குமரு பிள்ளைகள் உள்ள வீட்டுக்கு ஒரு வாலிபரை வேலை இருக்கலாம், டிரைவரா இருக்கலாம், ஸ்டோர் இருக்கலாம். கட்டில படுத்து கொண்டு மாப்பா யோசிக்கிற யோசனை மகன் சொல்லுது சும்மா சொல்லுவோம் இல்ல அப்பா இவர்கிட்ட 2 குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஒன்று நல்ல ஸ்மார்ட்டா கவி சக்தி வாய்ந்தவர். நாங்கள் கண்ணால பார்த்தோம் அந்த கிணத்துல தண்ணி அல்லக்குள்ள பல பேர் சேர்த்து தூக்க வேண்டிய வாலிய எப்படி அவர் தனி சக்தி வாய்ந்தவர். 2வது சொன்னா அமீன் பாபா நம்பிக்கையானவர் சொன்னார். சொல்றது அன்பான வாலிபர்களே, யுவதிகளே, சகோதரிகளே, உங்களுக்கு சொல்றேன், குர்ஆன் உங்களோட பேசுது, குர்ஆன் உங்களோட கதைக்குது. அல்லாஹ் எனக்கு நசீபாக்குவானாக, அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்குவானாக. இது பேச லேசி. இந்த ஒரு பண்பு மட்டும் எனக்கு வந்தா நான் சுவர்க்கத்திற்கு வாதிவாங்க. அந்த பெண்மணி சொன்னாவா பார்த்த கவி அமீன் ரொம்ப பலசாலி. நாங்க கண்ணால பார்த்தோம் பாப்பா, பல பேர் சேர்ந்து மூக்கேலாம பாருங்க. 2வது சொன்னா அமீன் பாப்பா நம்பிக்கைக்குரியவா, நம்பிக்கைக்குரியவா. இது உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? இது பழைய கவர்மெண்ட். இது நம்பிக்கைக்குரியவன் சொல்றா மிச்சனால் பழைய கொடுங்க. நீங்க சொல்றீங்க 5 மணிக்கு ஆரம்பிச்ச சந்திப்பு இப்ப 7 மணிக்கு கிடைக்குது. 2 சந்திச்சோம். 2 அவர்ல ஒரு வாலிபர், அது அடுத்தோட சேர்ந்தவர், இந்த நாட்டை சேர்ந்தவர்ல ஒரு பரதேசி, எங்கேயோ பிறந்து வாழ்ந்தவர், அங்க இருக்க முடியாம தஞ்சப்பு ஊதிய ஊருக்கு வந்திருக்கிறாரு. வந்த இடத்துலதான் நீங்க அந்த பெண்கள் நீங்க 2 பேரும் எப்படி உண்மை சொல்றீங்க நம்பிக்கைக்குரியவர்கள் சொல்லி எப்படி சொல்றோம்?
இங்க ஓடுவது பக்கத்துல வீட்டுல ஒரு கல்யாணம் பேசிக்கிறாங்க. சும்மா சொல்ல மாத்தலையில போட்டிங்க கல்யாணம் மாப்பிள்ளையோட வந்து கேட்டுவாங்க. எங்க நடவடி வந்து அடுத்த வீட்டுல கேட்டாங்க. அவங்களோட அடுத்த வீட்டுல மகானத்தான் எங்களோட மகளுக்கு பேசிட்டு அவங்க நல்லா ஆக்கலாம் அப்படியே சிரிப்பாங்க. எங்களுக்கு அவ்வளவு நெருங்கின சம்பந்தங்கள் இல்லை. எதுக்கு நீங்க இந்த ஒன்றரை செய்யணும் எங்களுக்குப்பா ரோட்ல போற பாம்பேக்கரையே தள்ளி போட்டுக்கிறேன். எத்தனையோ பாம்பு கொத்தி கொண்டிருக்குது. இது போல பாப்பா கொத்தப்படாது எங்களுக்கு விட்டுடுங்க வாப்பான்னு சொல்லிட்டு பேசுவாங்க. நீங்க பக்கத்து எவ்வளவு காலம் வைக்கிறீங்க? இல்ல நாங்க 2 பேரும் பக்கத்துதான் இருக்கிற அப்பட காலத்துக்கு இருக்கிறோம். அப்பட காலத்திலேயே பக்கத்து வீட்டுல இருந்து கொண்டு அடுத்த வீட்டுக்காரங்க கரண்டி பண்ணிடாத சொல்லுங்க. காலத்துல நாங்க வாழ்வோம். அப்பா நிறைய விட்டு இருந்த அவங்கள அப்பா நிறைய விட்டு இருந்த எங்களோட அப்பா நிறைய விட்டு இருந்த அவரோட அப்பா நிறைய விட்டு இருந்த நாங்க 2 பேரும் 3வது ஜெனரேஷன் வாழ்றோம். ஆனாலும் கூட பக்கத்து வீட்டுக்காரனை எனக்கு கரண்டி பண்ணிடா என்னை விட்ட திரும்ப நம்ம ஊர்ல இலக்கி கூட வெளியே எங்கேக்கோ தெரியாத பயம் ஒவ்வொருத்தருக்கு. ஆனா இந்த பெண்மணி சொல்றாங்க 2 பேரும் பாப்பா இவர் நம்பிக்கை. பாப்பா கேட்டா எப்படி உனக்கு தெரியும்? அன்பு வாலிபர்களே, அன்பு சகோதரிகளே, அன்பான யுவதிகளே, பாடசாலைகள்ல பல்கலைக்கழகங்கள்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவி செல்வங்களே, இதை நீங்க வாழ்க்கைங்க. அந்த பெண்மணி சொன்னா பாப்பா இந்த பரதேசி வாலிபர் எங்களோட 2 அவர் எங்களுக்கு இந்த இவ்வளவு நேரம் எங்களோட இருந்து எங்களுக்கு உதவி செஞ்சாரு. நாங்க போய் கூட்டி கொண்டு வந்தோம். எங்களோட வந்தாரு. இவ்வளவு நேரத்துக்கும் அவருடைய கண்ணால எங்களை ஏறெடுத்து பார்க்க யாருடைய கண்ணை தனக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவர்கள் அமானித முடியும். இது ஒரு பெண்ணுடைய விஸ்டம். இது ஒரு பெண்ணுடைய விஸ்டம். அந்த பெண் சொல்லிக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு இருந்த 4வது பெண்ஜாடு அவரோட மனைவி, 5வது அவரோட மனைவியை சொல்லுவோம். இந்த 5 பெண்களை சொல்றாங்க. இதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க 4 பெண்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மம்மாவை பத்தி குர்ஆன்ல வந்து இருக்குது. அப்பாவை பத்தி வந்து இத்கால இம்ரானுடைய மனைவி இம்ரான் என்பவருடைய மனைவி தான் ஹஜரத் யாதர் ஈசாவுடைய உம்மம்மா. ஆனா அப்பாவை பத்தி எந்த வரலாற்று குறிப்பு தெரியாது. யாரை பத்தி? உம்மம்மா பத்தி. உம்மம்மா பொறுத்தக்குள்ள மரியத்தை பத்தி இருக்குது. அந்த உம்மம்மா இன்னொருக்குள்ள ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை பத்தி இருக்குது. வம்ராத்தி ஆகிரு அந்த பரம்பரையில வந்த பெண்களை பத்தி அல்லாஹ் சொல்லி போட்டு யார் சொல்றாங்க? எனவே ஒவ்வொரு வாழ்க்கையில வெற்றி பெற்ற ஒவ்வொருவருக்கு பின்னாலேயும் யார் இருப்பாங்க? ஒரு பெண். அது தாயாக இருக்கேன், மனைவியாக இருக்கேன், சகோதரியாக இருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் யார் இருந்தாங்க? சொல்லுங்க. யார்? பேசுறேன். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. தாய் இல்ல அன்னைக்கு. பிறந்த 6 வருஷத்துல தாய் மௌத்து. வளர்ந்த ஊருக்கு யார் இருக்கிற? அபூ தாலிபுடைய மனைவி இருக்கிற. உம்மு ஐமன் அபூ தாலிபுடைய மனைவி மௌத்தா இருக்கிறார். ஒரு முஸ்லிமான பெண். அபூ தாலிபுக்கு ஹிதாயத் இல்ல. அபூ தாலிபுடைய மனைவிக்கு ஹிதாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸாவை கபர்ல வச்சாங்க. அவர் சொன்னா எனக்கு உம்மக்கு பிறகு இதுதான் எனக்கு உம்மா. கபரை தோண்டி அந்த கபர்ல ஜனாஸாவை வைக்கிறதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபர்ல படுத்தாங்க. அந்த கபர்ல அந்த உடம்பு அந்த மண்டபம் இந்த அந்த கபர் அதுக்கு பிறகு தான் அந்த தாய் அந்த கபர்ல வச்சாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றி மறவாதவர். என் உம்மா எனக்கு இல்ல, ஆனா என்ன வளர்த்தவர்கள் 42 வருஷம் காந்தி நகர் அபூ தாலிபுடைய மனைவி.
முந்தின காலத்துல ஆரம்ப காலத்துல உதவி செஞ்ச யாரும் மறக்கலாம். இது மோசமான பணி. சின்ன காலத்துல எந்தெந்த வீடுகளுக்கெல்லாம் போயிருந்தீங்களோ அந்த வீட்டுக்கெல்லாம் போய்வாங்க. பழமைகளை புரிஞ்சுக்கோ, மனச பேசிக்கோ. ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இன்னும் ஒரு வாழ்க்கையில எனக்கு பெரிய பொக்கிஷம் தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சட்டங்கள்ல அல்லாஹ் சில மக்களுக்கு சில நலவுகளை நாடும் பொழுது அல்லாஹ்வாகவே சில பிளான் திட்டமிட்டுவார். 25 வயதுடைய ஒரு யூத், ஒரு யங் நல்ல மாற்ற சாட்டமான ஒருவருக்கு அல்லாஹ் முதலாக சூஸ் பண்ணினது 40 வயசுடைய ஒரு பெண். ஏன்னா வாழ்க்கையில பல அனுபவங்களை பெற்றது, வாழ்க்கையில பல அனுபவங்களை பெற்றவர். அவர்கிட்ட இருந்தவங்களுக்கு நியாயமான அனுபவங்கள் இருக்கு. இதுக்கு உதாரணத்துக்கு நடைமுறை உதாரணத்துக்கு பிரான்ஸ் நாட்டினுடைய ஜனாதிபதி, பிரான்ஸ் நாட்டினுடைய ஜனாதிபதி அவருடைய வயது யாருன்னா அவரோட 30 வயசு. அவர் சொல்றாரு, வச்சுத்தான் இந்த எலெக்ஷன் கம்பெயின் கூட நான் டிசைன் பண்ணேன். சரி, அது நீங்க அப்படி இருக்க முடியும் நான் சொல்ல வரேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சது, அல்லாஹ் முடிச்சு வைத்தது 40 வயசு பெண்ணை தான் முடிச்சது. 6 புள்ள அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே 2 அல்லது 3 புள்ள இருக்கு. 2 கணவனோட வாழ்ந்து இருக்கான். 3வது கணவன் யாரு? ஸல்லல்லாஹு. இந்த பெண்மணி எப்படிப்பட்ட டிஸ்டர்புள்ள அன்பு தாயை சகோதரியே, குடும்பத்தினுடைய ரகசியம் நீங்கத்தான், குடும்பத்தினுடைய முதுகெலும்பு நீங்கத்தான், குடும்பத்தினுடைய பவுண்டேஷன் நீங்கத்தான், மரத்தினுடைய ஆணிவேர் நீங்கத்தான். ஆனா எல்லாரும் ஊட்ட பார்த்து தெரிஞ்சா பேசுவாங்க, பவுண்டேஷன் யாரும் செய்ய மாட்டாங்க. சொல்லுங்க, என் மாப்பாவை பற்றி அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எனக்கு ரொம்ப தெரியும். என்ற அவன் வீட்டினுடைய பவுண்டேஷன். தாயே சகோதரியே, நீ வெளியே வார பொருள் அல்ல, நீங்க டிஸ்பிளேக்கு வார பொருள் அல்ல. நீங்க ஒரு கட்டிடத்துடைய மறைஞ்சுதான் இருக்கீங்க. நீங்க எப்ப வெளியே வருவீங்களோ அன்றைக்கு சுனாமி அந்த பில்டிங் நடைபெற்று, எப்ப மரத்தினுடைய வேறு மேல வந்துடுவோம் அப்ப சூறாவளிகளை தேவையில்லை. சின்ன காத்துக்கு மரம் என்ன செஞ்சிடும்? அந்த காலத்து பெண்கள் வெளியே வர இல்லை, அவங்க இருந்தது உள்ளுக்கு, அவங்க இருந்தது உள்ளுக்கு. நான் மிக சவாலுக்கு சொல்றேன், இந்த யுகத்துக்கு சொல்றேன், எங்களை உருவாக்கியவர்கள் பல்கலைக்கழக போனவர்கள் அல்ல, எங்களை உருவாக்கியவர்கள் தேசிய ஓரளவு செஞ்சவர்கள் அல்ல, எங்களை உருவாக்கியவர்கள் அவர்கள் பாடசாலை கல்வி என்றால் 5ஆம் ஆண்டு படித்தவர்கள் தான். இந்த நேரம் சாட்சி சொல்லும், காலம் சாட்சி சொல்லும். இந்த காலத்தில் பெண்கள் யாரை உருவாக்க போகிறார்கள் என்பதற்கு பொறுத்திருக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். உறுதியோடு சொல்றேன், சின்ன ஒரு காத்து இந்த காலத்துக்கு எழுப்பு. நேற்று இந்த நோம்புல நம்ம சாப்பிடுவோம். நோம்புக்கு வந்து பெருநாளுக்கு சாமான்லாம் வாங்கி வச்சுக்கோமே. பெருநாளுக்கு நாங்க அலையற்கே கடைக்கு சாமான் வாங்க போறோம். ஹஸ்பண்ட் வைஃபை கூட்டிட்டு கொண்டு, நீங்க அன்பா சொல்றேன், உங்களோட தாய்மார்கள் யாரும் அந்த காலத்துல கடைக்கு போயிட்டு பப்ளின் வாங்கி கொண்டு வரையில, மாப்பா வாங்கி கொண்டு வர பப்ளினத்தை கண்ணே கொண்டு தைச்சு விட்டோம். ஹஸ்பண்டும் வைஃபும் 2 பேருமா சேர்ந்து கடைக்கு போனாங்க, பெண்ணா விட்டுவாங்க. ரொம்ப கவனமா ஜாக்கிரதை. வாங்க போனா அங்க எல்லாரும் வருவாங்க. அப்ப நல்ல ஒரு ஃபேமிலி போகுது, நல்ல வார்த்தை சாத்தமான ஒரு பெண் போய்
போய் அப்ப இடையில க்ளோஸ் ஆகிறாங்க, சந்திக்கிறாங்க, பேசுறாங்க, சிரிச்சு போடுறாங்க, பல பேரோட. அதுல யாரோ ஒருத்தங்க கண்ட பட்டுது இவருடைய மனைவி. ஏன் ஃபவுண்டேஷன் வெளியே வந்துட்டு மரத்துடைய வேலை நீக்குது, வெளி நீக்குது, அப்படியே போகுது. அப்படியே திரும்பி அப்படியே வந்தா கேஷியருக்கு வந்துட்டாங்க, சாமான் காசு பே பண்றதுக்கு. இவரும் பின்னாலே வந்திருக்கிறது யாரு? யாருடைய கண்ணில் பட்டுச்சு அவர் பின்னாலே வந்திருக்கிறாரு. கேஷியர்ல போயிட்டோமே, கேஷியர் இப்ப கேட்பாங்க கேள்வி வந்து போன் நம்பர் தாக்குவாங்க. எதுல போடுறதுக்கு? அவரோட சிஸ்டத்துல போடுறதுக்கு. சிஸ்டத்துல போட்டா என்ன செய்யணும்? என்ன சிஸ்டத்துல போடுறது? எங்கட கம்பெனிக்கு என்ன புதிய சாமான் வந்தா, டிஸ்கவுண்ட் போட்டா அல்லது ப்ரொமோஷன் எதுவும் போட்டா அவருக்கு என்ன செய்யும்? அப்டேட். எத்தனையோ பேர்ல போட்டு எத்தனையோ வகையான அப்டேட் செய்யுது. அப்ப இந்த பெண்ணும் சும்மா அழகா நாட்டி வருஷம் நம்பரை கொடுத்தாங்க. இந்த நம்பரை அவன் மட்டும் பதிவு செய்யல, பின்னுக்குள்ள பதிவு. நம்பரை பதிவு செஞ்சது அவன் மட்டுமல்ல, யாரு? கேஷியர் மட்டுமல்ல, பின்னுக்குள்ள என்ன நோம்பு 10 அல்ல, மாத்திர அளவுக்கு வரணும். நோம்பு சந்தோஷமா கல்யாணம், கடைக்கு போக கூடாது, பெருநாளை கொடுப்பாங்க போல செய்தி. நீங்க இறக்கமா சொல்றேன், மிக பணிவா சொல்றேன். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட அத்திவாரம், எப்படிப்பட்ட ஃபவுண்டேஷன்! இந்த தீனுடைய நுபுவத்தினுடைய ரிசாலத்துடைய குர்ஆனுடைய ஃபவுண்டேஷன் யாரு? ஹதீஜா. முதலாவது நாள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் கட்டிப்பிடிச்சாங்க, ஜிபேஸ் கட்டிப்பிடிச்சாங்க, பயந்துட்டாங்க, நடுங்கிட்டாங்க. ஓடி வாங்க, ஓடி வாங்க. யார் வந்தாங்க? உண்மையில் வந்து 6 பிள்ளைகள் தாய் ஹதீஜா வீட்டில் இருக்கா. அப்ப அந்த பெண்ணுக்கு வயது 50 வயசு கிட்டத்தட்ட 55 வயசு, 40 வயசு வரைக்கும் 55 வயசு. அவன் வந்து சொன்னா, என்ன போத்தும்போ ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போத்துமா போத்துமா, என்ன பயந்துட்டே நடந்துறாங்க. என்ன உங்களுக்கு நடந்தது எல்லாம் சொன்னார். காது கொடுத்து கேட்டு கொடுத்தாங்க. யார் கேட்டாங்க? கேட்டு போட்டு உங்களுக்கு தேவைதானா இது? எவ்வளோ சென்ன தனியா போக வாங்க, ஏதோ பிசா சொல்லிட்டு பயங்கரமா இருக்குது, பேசாம போட்டி படுக்கணும்னு சொல்லிருந்தேன். பெண்ணுடைய ஸ்ட்ராங், நபியே பயந்துட்டாங்க. இந்த பெண்மணி என்ன சொன்னா, வல்லாஹி கல்லா லா யுஸீக அல்லாஹு அபதா, நீங்க சென்ற ஒன்றுமே உங்களுக்கு நடக்க முடியாது. நான் அப்படி ஒன்று பார்த்தேன். நான் உங்களுடைய 15 வருஷம் பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ், உங்களுக்கு இருக்கிற உங்களோட குவாலிட்டியை பொறுத்தவரையில உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒன்று நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அது நீங்க என்னமோ வேற என்னமோ உங்களுக்கு நடந்திருக்குது. நீங்க நடக்கிறதோட நல்லதுதான் போல இருக்குது. இன்னக்கல தஸ்லு ரஹ்ம வ தஹ்மிலுல் கல்ல வ துஈனு அலா நவாஹில் ஹக்கி. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அந்த பெண்மணி சொல்லிக்கொண்டே போறா. அது ரசூலுடைய காற்று இறங்கிக்கொண்டே போகுது. அந்த பெண்மணி கூட்டிட்டு போனா பாப்போம், கவுன்சிலிங் செய்ய போறோம். வாழ்க்கையில பெண்ணுடைய மக்கள், அன்பு தாயே சகோதரியே, நீங்க வெளியே வார சாமான அல்ல, நீங்க மறைந்திருக்கிற சாமான். உங்களின் மீதுதான் இந்த குடும்பம், இந்த குழந்தைகள் கட்டப்படும். நான் முடிக்கிறது, நான் பேச வந்தது வேறொரு பகுதியால் வந்தேன். நான் அந்த பகுதியில் எனக்கு பூச்சியை கிடைக்க இல்லை. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைச்சா வியமத்தில் பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் நான் என்ன சொல்ல வாருங்களா, நான் ஓதின ஆயத்திற்கு சூரத்துல் நிசா, சூரத்துல் தஹ்ரீம் ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை பற்றி ஓமானம் சொல்றார். அன்பு தாயே சகோதரியே, உங்களோட மாப்பிள்ளை யாராகவும் இருக்கு, உங்களோட கணவன் யாராகவும் இருக்கு, பிரச்சனை.
நீங்க யாருடைய மனைவியாகவும் இருக்கலாம் பிரச்சனை. அவன் அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கோ. ஒருவருடைய மனைவி மாற்று மதத்தை சார்ந்த பெண்ணாகவும் இருக்கலாம். பெண் மாற்று மதத்தை சார்ந்த பெண் பெரும்பாலும் மனைவி, பெரும்பாலும் மனைவி. நல்லா புரிஞ்சுக்கோ. உங்களோட கணவன் யாராகவும் இருக்கலாம். ஆனா பிறக்கிற புள்ள வளர்ற புள்ள வாப்பவ போல வளர்றது இல்ல. யார போல சொல்றேன். அல்லாஹ் உதாரணம் சொல்றான். நூஹ் நபியினுடைய மகன் வளர்ந்தது ஒரு காபிரான பெண்ணுடைய மகன். சொல்றேன் காபிரான பெண்ணுடைய மகன். இவ்வளவு பெரிய கவலையாக இருக்கு. وضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين. அந்த நூஹ் நபியுடைய மகன் அந்த காபிரான மாற்று மதத்தை சார்ந்த நபியை ஏற்றுக்கொள்ளாத அந்த வழியில தான் வளர்ந்துச்சு. உள்ள வாப்பவ போல ஆக இல்ல. உள்ள யார போல அதனாலதான் இங்க இருக்கிற வாலிபர்கள் இல்லைன்னு சொல்றேன். கல்யாணம் முடிச்சாங்க வாலிபர்களுக்கு சொல்றேன். நீங்க நிக்காஹ் செய்வோ உங்களுக்காக வேண்டி மட்டுமல்ல, உங்களுக்கு புறக்க இருக்கிற பிள்ளைக்கு தாயாகவும் நிக்காஹ் செய்யும். எனக்கு மனைவியாக வாழ சரி, எனக்கு புறக்கிற பிள்ளைக்கு உமான்னு சொல்லிடுமா? ஏன்னா இன்றைக்கு இருக்கிறதெல்லாம் 10 வருஷத்துக்கு அவனுக்கு தெரிய வந்தா யாரும் தெரிய வந்தா பிள்ளைக்கு தெரிய வந்த எப்படி வெட்கமை. நான் ஹஸ்பண்ட் வைஃபும் 2 பேரும் சேர்ந்து ஏதோ சுழியோடி நெருப்புக்குள்ள தண்ணியை கொண்டே தண்ணிக்குள்ள நெருப்ப கொண்டே எப்படியோ கல்யாணம் முடிச்சு கொண்டாங்க. அது 2 பேருக்கு தெரியும். 2 பேரும் சேஃப் ஆயிடுவாங்க. ஆனா 10 வருஷத்துக்கு பிறகு இவனால மொத்தம் இன்னைக்கு பிடிச்ச வீடியோவை இதுதான் நம்மளுக்கு உமாண்டு காட்ட பிடிக்கும். மறக்கமான காட்டுவாங்க, மறக்கமான காட்டுவாங்க. நீ நிச்சயம் பேசாதே. இதோடு உண்மை போட்ட புதுதான் 10 வருஷத்துக்கு முன்னால இதை தீக்குதுன்னு சொல்லி அவங்க காட்டினா இந்த கல்யாணம் முடிச்சா அப்ப அன்றைக்கு என்ன எப்படி நீங்க உங்களுக்கு மனைவியாக மட்டும் முடிக்கலாம். 10 வருஷத்துக்கு பிறகு உங்களை பார்த்து எந்த வாப்பா எந்த உமான்னு சொல்லக்கூடிய பிள்ளைக்கு தாயாக பிள்ளைக்கு வாப்பாவாக முடிப்போம். உள்ள வாழ்வு யார போற. அதனால தாய் பாசம் என்ன பாசம் நான் சொல்லுவேன். பாப்பா உமா சண்டை பிடிச்சாங்க, 2 பேருக்கு ஃபைட். தண்ணி பிள்ளைக்கு அன்னி பிள்ளை யார பக்கம் இருக்கோம். யானை பக்கமா கன்னி பக்கமா பண்ணா பொம்பை பக்கமா? அந்த எலெக்ஷனே தேவையில்லை. 5 பேர் உண்மையோட வாப்பதான் வெளிய. அப்படி வெளியே தள்ளப்பட்ட வாப்பங்களும் இருக்கிறாங்க. உள்ளது யாரும் வாப்போட இல்ல. பேர் சர்டிபிகேட்ல பேர் மட்டும் தான் நிற்கும். மகந்த பேர் போல வாப்பது மத்தெல்லாம் யாரு யாரு சும்மா கேட்போம். யாரு ஸ்கூல் லீவ் விட்டாங்க, உமா வீட்டுக்கு போகணும், பாப்பா வீட்டுக்கு போகணும்.
உங்களோட பிள்ளையாவது கொஞ்சம் சொல்லுவேன் பேசுவே பாப்பா தெளிவாக வாப்பா பார்த்து பாப்பா பாப்பா போட்டு பால் சாப்பிட்டு ராமன் எங்க வைக்கிறோம் பாப்பா கொஞ்சம் சேவ் பண்ணுவோம் மனசு வகப்படாது எப்படி சொல்லுவாங்க போற வழியில வைத்து பாலைக்கு சாப்பிட்டு 3 மணிக்கு வைத்து விடலாம் எங்க நம்ம வீட்டுக்கு எத்தனை போறது அங்க போய் பார்ப்போமே முழு குடும்பமும் யார் மட்டும் யாருமே அல்லாஹ் சொல்லி அடுத்த ஆயத்துல சொல்றான் சுப்ஹானல்லாஹ் குர்ஆன் ஆச்சரியம் குர்ஆன் ஆச்சரியம் ஃபிரௌனுடைய மனைவியில மடியில வளர்ந்த புள்ள மூசா ஃபிரௌனுடைய மனைவியுடைய மடியில வளர்ந்த புள்ள யாரு அந்த புள்ள நல்வியாக போனார் ஃபிரௌன் அனரப்புக்கு உள்ளான நாம் தான் ரப்புன்னு சொன்னவர் அந்த வீட்டுக்கு சாலிஹான மனைவி ஃபிரௌனுடைய மனைவி அந்த மனைவியுடைய மடியில வளர்ந்த புள்ள யாரு குர்ரத்து ஐனி ஏக கண்குளிக்கு நான் வேலை பார்த்தேன் மூசா பார்த்தேன் அந்த புள்ள பிற்காலத்துல அந்த புள்ளைய முதலாவது தாராட்டினது அந்த புள்ளைய முதலாவது அரவணைத்தது முதலாவது எல்லாமே செஞ்ச அந்த புள்ளைய கண்காணித்தது ஃபிரௌனுடைய மனைவி அந்த புள்ள யாரா மாறுது மாப்போ போல மறைச்சா அம்மா போல சொல்லுங்க அடுத்த ஆயத்துல சொல்றான் சில சந்தர்ப்பங்கள்ல பாப்பவே இல்லாம இருக்கு அப்படி உள்ள பொறுத்து இருக்க இம்ரான் சில புள்ள புறத்திப்பாங்க வாப்பா புள்ள புறக்க முக்கிய யார் போட்டு யார் போற சர்தார் ஆரத்தாஜ் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ள புறக்க முக்கிய யார் போட்டு புள்ள புறத்தோடனே ஒரு புள்ள போச்சு அந்த புள்ளைக்கு கண் கூட அந்த புள்ளைக்கு கண்ணே இல்லை அந்த புள்ளைக்கு கண்ணே புள்ளக்கு புறச்சேன்ற சந்தோஷ செய்தியை கேள்விப்பட்டு வாப்ப போனா புள்ளைய பார்க்க போனவன் ஹாஸ்பிட்டல் இருந்து போனது இன்று வரைக்கும் பார்க்க. ஆனா அந்த தாய் வைராக்கியம் வச்சார். அந்த புள்ளையை இன்னைக்கு முழு குரானே பாடமாக்கி ஹாஃபிதா வாப்ப யாரு வாப்ப மௌத்தி வாப்ப விட்டு போயிட்டு வாப்ப தலாக்கி சொல்லி வாப்ப ஒளி போயிட்டு வாப்ப எந்த மட்டும் வச்சுக்கிட்டு போயிட்டு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் சொல்றான், தாயே உனக்கு உதாரணம் யாரு தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உதாரணம். நீ திரகாத்திரம் கொண்டால் மரியமுடைய மகன் நபியாக மாறியது போல போன்ற குழந்தை இந்த உலகத்தில் சரித்திரம் படைக்கக்கூடிய குழந்தையாக மாறலாம் என்பதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல உதாரணமாக சொல்வது பெண்களுக்கு உதாரணமாக சொல்றான். சூரத்து தஹ்ரீம் وضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله. سبحان الله. قرآن ஆச்சரியமானது. குர்ஆன் ஆச்சரியம். எனவே அன்பு தாயே, அன்பு சகோதரியே, ஒரு குடும்பத்தினுடைய அத்திவாரம், ஒரு மரத்தினுடைய வேர் எவ்வளவு முக்கியமானது, ஒரு மரத்தினுடைய கட்டிடத்துடைய ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமானோ எந்த அளவுக்கு கட்டிடம் மேல போக 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 ஃபவுண்டேஷன் செய்யும். கடல்ல கட்டுற பில்டிங், கடலுக்கு மேல கட்டுறாங்க 100 தட்டு பில்டிங் தான். அந்த 100 தட்டை தூக்கிறதுக்குரிய ஃபவுண்டேஷன் இருக்குது எங்க? அது தோண்டி கல்ல புகுத்து கல்ல வீல் பண்ணி அந்த கல்லில் வைப்பாங்க கம்பிய. அந்த இடத்துலதான் பெண் ஒளிஞ்சிருக்கும், அங்கதான் பெண் மறைந்திருக்கும், அங்கதான் பெண்ணுடைய இருப்பு இருக்கும். அந்த பெண்களுக்கு வரலாறு இருக்கிறது. ஞாபகம், அந்த பெண்கள் வரலாறு படைப்பாங்க. இந்த இடத்துக்கு வராம எதிர பெண்களை விட சமூகம் வேறொரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க என்றால் அதுக்கு நான் சொல்றீங்க
நீங்க தொழில் செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரையில்லை. இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன், பிறரை உருவாக்குவதற்கு முன்னால் உங்களுடைய வீட்டுக்குள்ளிருந்து உருவாக்கத்தை ஆரம்பியுங்கள். உருவாக்கத்தை ஆரம்பியுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பெண்களாக, அப்படிப்பட்ட பெண்களுக்குரிய கணவனாக, தகப்பனாக, சகோதரனாக என்னையும் பெரியவனாக உருவாக்கும். நான் முஅஸ்ஸின் போல சொல்றேன் உங்களுக்கு. 5 நேரம் ஒரே வாங்க சொல்றது மாதிரி சொல்றேன். வாழ்க்கையில வரலாறு படித்து மொத்தம் சும்மா மூத்தாக சும்மா யாரும் மௌத்தாகமான வரலாறு படிச்சுட்டு மௌத்தாக. ஒரு ஜனாசா கொண்டு வந்தாங்க, மலையில வச்சாங்க. என்ன சொன்னா அதுல 4 வார்த்தை பேசணும். நான் சும்மா பேசுறது இல்லை. மையத்தூண்ட வைத்து மௌத்த பத்தி பேசுவது, மையத்தூண்ட வைத்து பேசணும். மௌத்தான மனுஷனை பத்தி பேசணும். மகாசின மௌத்தா, உங்கள மௌத்தாக இருக்கக்கூடிய மனிதனுடைய நலவை பத்தி பேசணும். நான் பேசுகிறேன். ஒரு ஊர் இருந்தாரு, உத்தர சேர்ந்து ஏப்ரல்ல பின்புலத்தில் மௌத்தான யாரு? டிரைவர் உத்தர். அவருடைய தஹஜ்ஜத் வந்து பேசணும். அவருடைய பள்ளிக்கு வந்து சுபஹ் காலத்துல வந்து பேசணும். இங்க ஒரு இன்டர்ல பேசணும். அது வரலாறு. எனக்கு அவருக்கு யாராவது வரலாறு என்ன யாரோ ஒருத்தர் இந்த மௌத்துக்கு பிறகு பேசணும். நான் உங்களுக்கு அல்லாஹ் என்னையும் பாதுகாக்கணும். பெருமையை மட்டும் அல்லாஹ் அவரே பாதுகாக்கணும். நான் நேற்று அப்போதையில பயான் சொல்றேன். அனந்த சம்பந்தமாக ஒரு பயான் சொல்லி போட்டு வெளியே வரக்குள்ள ஒரு சகோதரன் எப்படி முசாஃபா சொல்லி போட்டு அன்னைக்கு கண்ணெல்லாம் கலங்கீரையும் சொன்னாரு. ஹதரத், இது நீங்க ஒன்று பேசல ஹதரத், இது உங்களுக்கு உட்பட துவான்னா ஆரம்பம். தாயை சகோதரியே, உங்களோட குழந்தைகள் நலவு செய்யப்பட பேசுவாங்க. ஜனாசா வைத்திருக்கிறேன். என்ன சொன்னா 4 வார்த்தை பேசணும் சொல்லி, அப்ப நான் பார்த்தேன் என்ன பேசுறேன். இது யார் வரலாறு தெரிவிக்கிறேன். நான் அவரோட மையத்தில் உள்ளே போகும் மகான்மா ஞாபகம் 2 பேர் வந்தாங்க. மாஷா அல்லாஹ். என்ன யாருவா பேரு கண்ணை கசக்கி போட்டு யாரோட கேட்டதுக்கு போது கண்ணை கசக்கியதில்லை. பாப்பா பாப்பா நடாவா திடாவா நடா பாப்பா. அப்ப கேட்டேன், அப்படியா பாப்பா பத்தி 4 வார்த்தை பேசணும் பேசிட்டு பாப்பா கேட்டு வரலாறு அப்படி ஒன்றும் பெரிசா கிழிச்ச இல்ல, சும்மா வாக்கு போறாரு. சைன் லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் இது? சைன் லாங்குவேஜ். அப்படி வந்து எங்களுக்கு தெரிவிக்க குறைஞ்சபட்சம் அந்த புள்ள இருந்து சொல்லி போனான். பெரிசா ஒன்றும் செய்யல, வெளிப்படுறதுக்கு எங்களை நல்லா வளர்த்து அவருடைய எண்ணத்துக்குமே நாங்க வாரிஸ். அவர் ஒரு சம்பளம் சொல்லுவார், நாங்கள் ஒரு சம்பளம் சொல்லுவோம். அவருடைய தீனுக்கு நாங்க வாரிஸ், எங்க மாப்பிளைக்கு நாங்க வாரிஸ். அந்த கூட அப்படி சொல்லுங்க. அப்படியா நான் என்ன பயான் பண்ணேன்? என்னத்தை சொல்லுவேன்? போய் சொல்லுவான். எல்லாருக்கும் மவுத்து எங்களுக்கு மவுத்து வரும். என்ன செய்வோம்? இவர் எங்களை முந்தி வைத்தீங்க, நாங்கள் பின்னால் போய் சேருவோம். ஜஸாக்கல்லாஹு வஆஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சும்மா பேசுறது. ஜனாசாவை கொண்டு வந்து நான் பேசுறதுக்கு ஏதாவது செய்வோம், ஏதாவது செய்வோம். சும்மா போகமானது யாரோ
கிதாப் எழுதும். மாஷாஅல்லாஹ் மௌத்தாக இருக்கிற போது இருந்த ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் இவரு நல்ல ஒரு வேலை தெரியுமா? மாஷா அல்லாஹ் எங்களோட ஒரு கிழமைக்கு ஒரு வருஷத்துக்கு 52 ஜும்மா நடக்கும். 52 ஜும்மாவே எழுத்து வடிவத்தில் போட்டு செய்வார், புத்தகமாக முடியும். அப்படி செஞ்சா 10 வருஷம் வாழ்ந்த எத்தனை ஜும்மா? எவ்வளவு பெரிய ஒரு சத்த சமூகத்துக்கு போய் மக்கள் எப்படி பேசுவாங்க? நார்மல் நடந்த முழு பயானையும் இன்னால் பயான் செய்து தான் பேசினார். அவர் ஒன்றாக எடுத்து போட்டு பள்ளியில மட்டத்தில் ஜும்மா பள்ளியில நடந்த தராவே பயான்கள், நோம்பு பயான்கள் என்று சொல்லி கொண்ட செஞ்சு போட்டார். எத்தனை பேர் வாசித்தார்? வரலாறு 7 பேர் வாழும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கெல்லாம் வரலாறு எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் யாரும் தனக்காக வேண்டி வாழ்ந்த மக்கள் அல்ல. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பிறருக்காக வேண்டியே வாழ வைப்பானாக. அல்லாஹ் என்னை உங்களை பொருந்தி கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, செய்வானாக. சந்தர்ப்பம் அமைக்கப்பட்ட அனைத்து சகோதரர்களும் நன்றி தெரிவித்தவனாக அல்லாஹ்வுக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருடைய அமர்வை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். எதைகளை படித்துக் கொண்டும் அனைவருடைய அமல் செய்ய அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.